சுதந்திர தினத்தன்னைக்கு அந்த காலேஜுக்குள்ளே செல்ஃபோன் அலோடு கிடையாது. பட் இந்த ஆன்ஜிசி செல்ஃபோன் வச்சுருந்துன்னு சொல்லி அவங்களாவே விட்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி தவறான தகவலை கிரியேட் பண்ணி எல்லாரும் முன்னாடி வச்சு இந்த பொண்ணை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அந்த பொண்ணு கூட ஓடி போய் 3வது மல்லது கீழே வந்து சூசைடுக்கு முயற்சி பண்ணுது. அது எல்லா இடத்துலையும் உள்ளது தானே. பிரின்சிபல் தலைமறைவாவாங்க, அப்புறம் பார்த்தாக்க அந்த பொண்ணு தானாகவே செத்துச்சு, அதுக்கு ஒரு காதல் இருந்துச்சு, இவங்களாவே கட்டுக்கதை கழிப்பிடுவாங்க. அது காதல் இருந்துச்சா, லவ் லெட்டர் இருந்துச்சா, எப்பா கள்ளக்குறிச்சி ஸ்ரீமரிவியத்தில் என்னென்னாலும் அள்ளி விட்டாங்க. அப்புறம் இவங்களாவே அள்ளி விடுவாங்க. அள்ளி விட்டு ஒரு வழியாக தேர்ஃபோர் இது இப்படி தான் அப்படின்னு முடிச்சு விட்ருவாங்க. இன்சிடென்ட் நடந்த பிறகு இவங்க போய் அணுகுவாங்க, அப்புறம் காசு கொடுப்பாங்க, அப்புறம் நீங்கள் பேசலாம். முதல்ல இன்சிடென்ட் நடந்துடும். நடந்த பிறகு இதுமாரி எங்களுக்கு ஆட்சியும்பாங்க, அப்புறம் அவர்களை லிங்க் மூலியமாக கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி ஆகணும்னா அப்புறம் நீங்கள் அள்ளி விட வேண்டியது தான். அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது. இங்கே உள்ள பிரச்சனைகளை கேட்கணும். இந்த பிள்ளை நீங்கள் தற்கொலை பண்ணிடுது, இதுக்கு ஒரு குழந்தை கொடுத்துட முடியுமா அந்த வீட்டுக்கு? இல்லை, கொடுத்தாலுமே வேற ஒரு பிள்ளை தானே, அந்த பிள்ளை ஆகிடாதுல்ல. தற்கொலை எதுக்கும் தீர்வாகாது. இருந்து போராட தான் இங்கே பிறந்திருக்கோம். எல்லாம் ஒரு நாள் பிரச்சனை தான். 1000 விதைகளும் இங்கே மரமாவதில்லை. ஏதோ ஒரு 10 விதை தான் முறைச்சி பலமாகும். அதனால் தைரியத்தோடு சமுதாயத்தை எதிர்கொள்ளுங்கள். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் 7 பண்ண வாய்ப்பை பெறுங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்துல பிரின்சிபல் திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி மாணவி 3வது மாடியில இருந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது சார்? கன்னியாகுமரி மாவட்டம் பெத்தல்ஸ்கே அப்படின்ற நர்சிங் காலேஜில் தான் இந்த அஃபர்ஸ் நடந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்தா இந்த மாணவி ஆன்ஜிசி இதுக்கும் அந்த நிர்வாகத்துக்கு ஏற்கனவே நிறைய முறை சண்டை நடந்திருக்கு. இடையில கூட உணவெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி கடந்த ஜனவரி மாதம் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. அது இதுதான் லீடர்ஷிப் எடுத்துருந்துருக்கு. பொதுவாக க்ரௌட் சைக்காலஜியில் க்ரௌடை விட்டுருவாங்க, யார் அதை லீட் பண்ணுறாங்களோ அவங்கள கார்னர் பண்ணுவாங்க. இது எல்லா நிர்வாகத்திலும் நடக்கிறது தான். இந்த பொண்ணு அப்படியே கார்னர் பண்ணி பொழுதுனையும் திட்டுறது, போகிறது வர்றது, ஒரு ஐசோலேட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு அந்த காலேஜுக்குள்ளே செல்ஃபோன் அலோடு கிடையாது. பட் இந்த ஆன்ஜிசி செல்ஃபோன் வச்சுருந்துன்னு சொல்லி அவங்களாவே விட்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி தவறான தகவலை கிரியேட் பண்ணி எல்லாரும் முன்னாடி வச்சு இந்த பொண்ணை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அந்த பொண்ணு கூட ஓடி போய் 3வது மல்லது கீழே வந்து சூசைடுக்கு முயற்சி பண்ணுது. அப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறாங்க, தனியார் மருத்துவமனைக்கு. அப்புறம் அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து திருவனந்தபுரம் மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டது. இப்போ கல்லூரி நிர்வாகத்தின் மீது எல்லாருமே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. கல்லூரி வந்து இன்டெஃபினட் க்ளோஸ், அதாவது தேதி வரையறை இல்லாமல் விடுமுறை விட்டுருக்காங்க. கல்லூரி நிர்வாகத்தை பிரின்சிபல்லாம் காவல்துறை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதான் முதல் கட்டமாக இதான் போயிட்டுருக்கு. இப்போ அந்த பிரின்சிபல் வந்து தலைமறைவா இருக்காங்க அப்படின்ற தகவல் இருக்கு. அப்பனா அந்த பிரின்சிபல் மேல குற்றச்சாட்டுன்றது உண்மையா எடுத்துக்கலாமா இந்த தலைமறைவு? இல்லை, பொதுவாக இப்போ அப்படி தானே. இப்போ ஸ்ரீமதி விஷயத்துலேருந்து எல்லா இடத்துலையுமே அப்படி தான் பிரச்சனை ஆகும். நீங்கள் ஒரு நிர்வாகம் நடத்துறது, பள்ளிக்கூடத்து நிர்வாகம் நடத்தக்குள்ள அந்த மாணவர்களுக்கு முழு பாதுகாப்பு தர வேண்டியது அந்த பள்ளி நிர்வாகம் தான். மாணவன் 1000 பேர் 1000 மாதிரி தான் இருப்பான். நீ அவங்கள ஒழுங்காக பாதுகாத்து வழி நடத்தணும். இந்த பள்ளிக்கூடத்தில் ஒருத்தரை கார்னர் பண்ணுறது இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, எல்லா காலகட்டத்திலையும் இருக்குது. ஒழுங்காக பாடம் நடத்தலாம், வீட்டில் போய் சொன்னோம்னாலும் அடுத்த நாள்லேருந்து நான் பாடம் நடத்த மாட்டேன் உனக்கு அப்படின்ற மாதிரி வாத்தியார் பேசுகிறதும், இல்லை வாத்தியார் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி தெரிஞ்சுதுன்னு வச்சுங்க, அது உடனே தெரிஞ்சிடும். அப்படி தானே இப்போ கோயம்புத்தூரில் அந்த மாணவனை அடித்து கொண்டுட்டாங்க, ஓத்து விட்ருவாங்க. இவன் தான் சொன்னான், நீ தான் கஞ்சா வச்சிருக்கான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி மேலே 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போல கோயம்புத்தூரில். அதனால கோத்து விட்ருவாங்க. ஸோ அது எல்லா இடத்துலையும் உள்ளது தானே. பிரின்சிபல் தலைமறைவாவாங்க, அப்புறம் பார்த்தாக்க அந்த பொண்ணு தானாகவே செத்துச்சு, அதுக்கு ஒரு காதல் இருந்துச்சு, இவங்களாவே கட்டுக்கதை கழிப்பிடுவாங்க. அதுக்கு சங்கர் போன்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க பேசுகிறதுக்கு. டைரக்டர் சங்கர் மாதிரி சங்கர் போன்ற ஆட்கள்லாம் இருக்காங்க. அது காதல் இருந்துச்சா, லவ் லெட்டர் இருந்துச்சா, எப்பா கள்ளக்குறிச்சி ஸ்ரீமரிவியத்தில் என்னென்னாலும் அள்ளி விட்டாங்க. அப்புறம் இவங்களாவே அள்ளி விடுவாங்க. அள்ளி விட்டு ஒரு வழியாக தேர்ஃபோர் இது இப்படி தான் அப்படின்னு முடிச்சு விட்ருவாங்க. இப்போ தனியார் கல்லூரிகள் பெரும்பாலும் இந்த மாதிரியான
ஆட்களை வந்து காசு கொடுத்தே ரெடி பண்ணி இதெல்லாம் ஸ்கிரிப்டடா பண்ண வைக்கிறாங்களா சார் இந்த மாதிரி இன்சிடென்ட்ல? இன்சிடென்ட் நடந்த பிறகு இவங்க போய் அணுகுவாங்க, அப்புறம் காசு கொடுப்பாங்க, அப்புறம் நீங்கள் பேசலாம். முதல்ல இன்சிடென்ட் நடந்துடும். நடந்த பிறகு இதுமாரி எங்களுக்கு ஆட்சியும்பாங்க, அப்புறம் அவர்களை லிங்க் மூலியமாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவை பூர்த்தியாகும். பூர்த்தி ஆனோன்னா அப்புறம் நீங்கள் அள்ளி விட வேண்டியது தான். அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது? நேராக பார்த்த மாதிரி அள்ளி விட்டாங்களா இல்லையா? நடந்தது என்னவோ வேற கதை. ஆனால் இவங்க ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி இது இப்படி தான் செத்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு நேரேஷனை கட்டமைச்சாங்க. அது மாதிரி பண்ணுவாங்க. இப்ப பொதுவா இந்த பார்வை இருந்தாலும் கூட மாணவர்கள் மத்தியில ஒரு ஆசிரியர் திட்டினதுக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கணுமா அந்த எண்ணிக்கை வந்து கூடிருச்சா சார்? ஒரு மாணவன் மத்தியில் ஆசிரியர் திட்டினது யார் திட்டினாலுமே சூசைட். இப்போ அப்பா அம்மா திட்டினாலே பண்ணிப்பாங்க. அந்த மனசு அப்படி தானே இருக்கும். 4 பேருக்கு இப்படி நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க. சின்ன வயசில் நீ அவமானப்பட்டதெல்லாம் இப்போ யோசிச்சு பாருங்களேன். அதெல்லாம் அவமானமாகவே தெரியாது, காமெடியா இருக்கும். காமெடியாக இருக்கும். ஆனால் சின்ன வயசில் அது பெரிய அவமானமாக இருக்கும். நம்ம ட்ரௌசர் ஓட்டையாக இருக்கும், டே போஸ்ட் பாக்ஸ்ன்னு நான் கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ நினச்சா சிரிப்பு தானே வருது. அது அப்போ காமெடியாக இருந்திருக்கு, அப்போ ஒரு மருத்துவமாக இருந்திருக்கும். அது சைல்டுஹுட் ட்ராமா. அது அந்த ட்ராமா எல்லாருக்கும் இருந்திருக்கும். அதில் இந்த குழந்தை கூட இருந்திருக்கு. எல்லாருமே மன உளைச்சல் இல்லாமல் இருக்காங்க. யாரை போய் கேட்டாலும் டிப்ரெஷன் தான். அது எதனால் உருவாகுதுன்னு தெரியல. பள்ளியோடம் போகிறதே ஒரு பெரிய டிப்ரெஷனான வேலை தான். இப்ப உள்ள மாணவர்களுக்கு அப்பயும் அப்படி தான் இருந்தது. அப்போ மட்டும் எனக்கு சொர்க்கமா? அப்பயும் ஹிட்லர் நாஜி சிறை கூட மாதிரி தான் இருக்கும் பள்ளியோடம். ஐயோ இந்த பாடம் எழுதலையே, ஐயோ அந்த பாடம் எழுதலையே, அவர் வந்தால் உதப்பாரு, இவ்வளோ வந்தால் உதப்பாரு, இப்படி தானே பள்ளியோடம் போனாங்க. எல்லா இயல்பு அது தானே. ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்றதுக்காக போயிருப்பாங்களே சார். அதே நாள் கேர்ள் ஃப்ரெண்டு தேத்தி வச்சுருப்பான், போயிருப்பான். நம்மலாம் போனது உதவாங்கிறது தான் போனது. எப்படா உதைக்க, யாரா உதைக்க போகிறா இந்த பீரியடை தூக்கி போட்டுன்னு அப்படி தான் பள்ளியோடம் போனோம். அப்படிலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இனிமையாவெலாம் இல்லைம்மா பள்ளியோடம். இனிமையாக ஆசிரியரை பாக்குறதுக்காக மாணவர்கள் போயிருக்காங்க. சக மாணவர்கள் ஒன்னா வருவாங்க, வாங்கி சாப்பிடலான்னு போயிருப்பாங்க. அடிப்பாங்கன்னு தெரிஞ்சா யார் சார் பள்ளிக்கூடம் போவா? பள்ளிக்கூடம்லாம் அப்படி தான் இருந்துச்சு. இன்னைக்கு காலகட்டங்கள் மாறிட்டு அடிக்கிறது இல்லை. அன்னைக்கு காலகட்டம்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. பிரித்து எடுத்துருவாங்க. அல்லு கையிலும் ஒரு பீரியடும் கிடக்கிறதுக்குள்ள நமக்கு வந்து இந்த கரணம் தப்புனா மரணம் தான் போணுச்சு. இன்னைக்கான மாணவர்கள்ட்ட அந்த மனத்தின்மையெல்லாம் இல்லை. இப்போ என்ன போய் தற்கொலை பண்ணி சொல்லி பண்ண மாட்டேன். ஏன்னா பட வேண்டிய அனுபவம்லாம் 12வதுலேயே பட்டாச்சு. எல்லா அடியும் பட்டாச்சு. இனிமேல் என்ன இருக்கு? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அடிக்க வர நீங்கள் வரவே இல்லை அப்படிங்கிற லெவலில் இப்போ மனநிலை இருக்குது. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. தாங்குற மன வலிமை இல்லாமல் பிள்ளைகள் இருக்கு. ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துறதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு ஒரு ஆசிரியர் திட்டினதை எதிர்த்து ஃபேஸ் பண்ண முடியல தானே? இல்ல சார், பொதுவா ஒரு வாட்டி திட்டினாங்கன்னா ஓகே, அவங்க நம்ம மேல கோவமா இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். இதுவே ஒரு பொழப்பா வச்சிருந்தாங்கன்னா என்ன சார் பண்ண முடியும்? குழப்பதான் வச்சுருப்பாங்க. என்னைக்கோ ஒரு வாட்டி பிட்டு வச்சு மாட்டியிருப்போம். கடைசி வரையும் நம்ம எழுத உள்ள நம்மளை காரணம் பண்ணி உட்கார வைப்பாங்க. நீ பிட்டு வச்சிருப்பீ, உன்னை செக் பண்ணுறா அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இயல்பு தானே, அப்படி தான் இருக்கும். ஒரு தப்பு பண்ணா பரவாயில்ல சார், ஒரு நல்ல முன்னெடுப்பை தானே எடுத்திருக்காங்க. சக மாணவர்களுக்காக போராடி இருக்காங்க இல்லையா? இங்கே போராடினாலே உன்னை நசுக்கிறது தாம்மா இங்கே வேலை. அரசு எந்திரமும் சரி, தனியார் எந்திரமும் சரி, எல்லாருமே சரி. நீ போராடினாலே உன்னை நசுக்குவாங்க. அது ஏன்லாம் தெரியாது, ஆனால் உன்னை நசுக்குவாங்க. போராடி தான் பாருங்களேன். இந்த யூடியூப்பில் பேசுறது கூட ஒரு வழியான போராட்ட வடிவம் தான். போராடினா பிக் பாஸ் அளவுக்கு கூட்டிட்டு போறாங்க சார். அது வேற கன்றாவி கூலமா. நீ இப்போ யூடியூப்பில் பேசுறது ஒரு போராட்ட வடிவம் தானே. அரசுக்கு எதிராக தொடர்ந்து உட்காந்து பேச ஒரு மாதம் நீ குட்டாசில் உள்ள கிடப்ப. இது ஒரு போராட்ட வடிவம் தானே. ஏதோ ஒரு வகையில் அரசுடைய நடவடிக்கையை நீ வந்து இரிட்டேட் பண்ணுறீங்களா அவங்கள. ஸோ எல்லாமே போராட்டினா இப்படி தான் பிரச்சனை தான் வரத்தான் செய்யும். இப்போ இந்த மாதிரியான தற்கொலைகளை தவிர்க்கணும்னா மாணவர்கள் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்? மாணவர்கள் மனவள கல்வி நல்லா இருக்கணுமா, மென்டலி ஃபிட்டாக இருக்கணும், மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் மாணவர்கள் மென்டலி ஸ்ட்ராங்காலாம் இல்லை, ரொம்ப குழன்னு இருக்காங்க. மனநிலை வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவல் ஆகிட்டு. மைண்ட் செட்டு சின்ன பைக் வாங்கி தரலங்கிறத சூசைட் பண்ணிக்கிறான்னா அவன் என்ன மைண்ட் செட்டில் இருக்கான்? அப்போ பெற்றோரோட வளர்ப்பு சரியில்லையா? பெற்றோர் ரொம்ப ஹைஜீனிக்காக வளர்க்குறாங்க பிள்ளைங்களை. ஒரு பிள்ளையை பற்றி வச்சுட்டு ஒரு பிள்ளைன்னு அந்த பிள்ளைக்கு எல்லாம் செய்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளை எல்லையை மீறி செய்ய ஆரம்பிச்சிருது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அந்த செல்லம் கொடுக்கறதே ஒரு விதத்தில் விபரீதத்தில் போய் முடியும். அன்பு ஆளாக்கும், செல்லம் பாழாக்கும். அன்பா இருக்க குழந்தைகள்ட்ட இருக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் செல்லம் கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க காலியாகிடும். முதல்ல பள்ளிக்கூடத்தில் நடக்கிற பிரச்சனையை வீட்டில் பெற்றோர்கள் காது கொடுத்து கேட்கணும். வீட்டில் உள்ள பிரச்சனையை ஸ்கூலில் காது கொடுத்து கேட்கணும். ஆனால் 2 இடத்துலையும் காது கொடுத்து கேட்கறது இல்லை. பள்ளிக்கூடத்தில் உள்ளதுனால வீட்டில் சொன்னோம்னா நீ ஏதாவது பண்ணியிருப்ப அப்படிம்பாங்க. நம்பிக்கை இல்லாமல் விளங்கிடும். அவர் வீட்டில் உள்ள பிரச்சனை சொன்னால் வீடுனா அப்படி தான் இருக்கும், இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பியாம்பாங்க. ஸோ அது ரெண்டுமே ஆபத்து தானே, ரெண்டுமே ஆபத்து தான். அதான் இங்கே உள்ள பிரச்சனைகளை கேட்கணும். இந்த பிள்ளை நீ தற்கொலை பண்ணிடுது, இதுக்கு ஒரு குழந்தை கொடுத்துட முடியுமா அந்த வீட்டுக்கு? முடியாது. இல்லை கொடுத்தாலுமே வேற ஒரு பிள்ளை தானே, அந்த பிள்ளை ஆகிடாது இல்லை. அது இத்தனை வயசு வரையும் வளர்த்துருக்காங்க. காலேஜ் 3வது வருடம் படிக்கிறாங்க இல்லையா? நேற்று கூட ஒரு தற்கொலைக்கு போயிட்டு வந்தேன். 3.5 வயசுல பெண் குழந்தை இருக்கு. குழந்தை
அதெல்லாம் விட்டுட்டு எப்படி தற்கொலை பண்ண மனசு வருதுன்னே தெரியல. தற்கொலை ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குமா, வர டிப்ரெஷன் அதிகமாகிட்டு இருக்கு. சின்ன விஷயத்துக்கெல்லாம் தற்கொலை பண்ணுறாங்கம்மா. கூழுக்கு கஞ்சிக்கு வழி இல்லாதவங்கெல்லாம் தற்கொலை பண்ணுறது கிடையாது. பசினால நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ஒரு லாஜிக் உண்டு. எல்லாம் இருந்தும் நான் வந்து தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்றது வந்து எந்த வகையில் லாஜிக்? அது லாஜிக்கே இல்லாத விஷயம். எல்லாம் இருந்தும் நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் லாஜிக் இல்லாத விஷயம். தற்கொலை எதுக்கும் தீர்வாகாது. இருந்து போராட தான் இங்கே பிறந்திருக்கோம். எல்லாம் ஒரு நாள் பிரச்சனை தான். 1000 விதைகளும் இங்கே மரமாவதில்லை. ஏதோ ஒரு 10 விதை தான் முளைச்சி பலமாகும். அதனால் தைரியத்தோடு சமுதாயத்தை எதிர்கொள்ளுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.